அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோயத்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 29% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 9% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 956 ரூபாய் 53% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 283 ரூபாய் 1% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 956 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 13% உள்ளது. அதே போல சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 957 ரூபாயாக உள்ளது. அதே போல இந்தியாவினுடைய ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 40% உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய தினம் மாலை 4 மணிக்கு பிறகுதான் சஜில் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பனில் இருக்கும். அதே போல் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 25% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 10% உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் KBE எக்ஸ்சேஞ்ச் பெஸ்ட்டான ரேட் சில நேரங்களில் வழங்குறாங்க. அவங்களுடைய ரேட்டையும் அடிக்கடி விசிட் பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டான ரேட் இருக்குது KBEலையும். ரேட்டை நான் சொல்லலை, நீங்களே போய் பாருங்கள். அடுத்ததாக கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெளியாகிறதுக்கு முன்னாடி. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக ஆரம்பிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக ஆரம்பிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக ஆரம்பிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் ஆரம்பிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இன்றைய தினம் குறிப்பாக வெள்ளிக்கிழமை ARY எக்ஸ்சேஞ்ச் ஒரு சில நேரங்களில் 750 ஃபில்ஸாகவும் மாற்றி விட்டுருவாங்க கட்டணத்தை. 750 ஃபில்ஸ் அப்படி இல்லைன்னா 900 ஃபில்ஸ் கட்டணமாக ஆரம்பிடுவாங்க ARY எக்ஸ்சேஞ்ச். அதே போல் KBE எக்ஸ்சேஞ்சிலையும் பெஸ்ட்டான ரேட் வழங்குறதா சில சகோதரர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், யூஜே இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் ஒரு தினார் கட்டணமாக ஆரம்பிடுறாங்க. முடிந்த வரைக்கும் நீங்கள் இந்த நாட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு தினாரும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளூடாக நாட்டுக்கு போய் சேரதும், அதே மாதிரி உங்களுக்கு அதிகமான ரேட்டும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் விஷ் பண்ணுறேன். அதே மாதிரி முடிந்த வரைக்கும் நீங்களும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. எதில் அதிகமாக கொடுக்குறாங்க, என்ன மாதிரி ரேட் இருக்குது, கட்டணம் எப்படி ஆரம்பிடுறாங்க அப்படின்றத மறக்காமல் முடிந்த வரைக்கும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கோயத்துடைய தங்க விலையை பார்த்தெல்லாம் 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 767 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 595 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 614 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 23 ஃபில்ஸ். 22 கேரட் குறைஞ்சிருக்குது தங்கம். பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அரை தினாரில் குறைஞ்சிருக்குது. இதோ பணிப்பெண் செய்த முட்டாள்தனமான செயல். கேமராவில் கண்காணிக்கும் மாமா. உணவுக்குள் இருந்தது என்ன பார்க்கலாம். அதே போல இதோ அதிரடியான வேலைகள் ஆரம்பமாக இருக்குது. புனர் நிர்மாண பணிகள் வீதிகளுடைய. அதே மாதிரி 2 வீதிகள் இன்னமும் இன்கம்ப்ளீட்.
அதே போல் அலி சபஹால் சாலிம் அமல் ஹைமான் பகுதிகளில் தீ விபத்து. அதே மாதிரி லேட் ஆனாலும் நிச்சயம் தெரிவிக்க வேண்டியது சலாம் பிளாக் 3ல் ஒரு தீ விபத்து. அதே போல் திருடர்களுக்கு தேல் கொட்ட போகிறது. அதே போல் மிக முக்கியமான தகவல், குவைத்தில் அதிகமான குப்பைகள் இல்லை என்பது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். அல் அஜ்ரி சயின்டிஃபிக் சென்டர் ஹிஜ்ரி 1446 ஆண்டுக்கான ரமலான் மாதத்தின் பிறை வானியல் ரீதியாக நாளை இன்னைக்கு பிப்ரவரி 28 2025 வெள்ளிக்கிழமை குவைத் நேரப்படி அதிகாலை 3:45 மணிக்கு பிறக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ். நான் நேற்றைய தினம் அப்படின்ற மாதிரி செய்தி வாசிக்கிறேன். அடுத்ததா இதோ புதிய ரெக்கார்ட், 1,32,955 விசிட்டர்ஸ் இம்முறை குவைத்துடைய ஹால பண்டிகை மற்றும் குவைத்துடைய பிப்ரவரி 25-26க்கான கொண்டாட்டத்தின் தேசிய தின கொண்டாட்டத்தின் நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கின்றார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. 1,00,000 பேர் போன வருடம் பங்கேற்றிருந்தாங்க. அதை விட அதிகமான நபர்கள் இந்த முறை பங்கேற்றிருக்கிறாங்க ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிகளையும். இன்றுடன் அனைத்து நிகழ்வுகளுக்கும் கடைசி நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் மவுத் இல்லாமல் ஹயாத்தோடு இருந்தால் அடுத்த வருஷம் இதே பிப்ரவரி கொண்டாட்டங்களை காணலாம். மாமா கேமரா வச்சு கிச்சனில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி சாப்பிட்ட எலும்புகளோட சாப்பாடு போடுறாங்க கொய்த்திங்க, எழுதி அழகாக டைப் பண்ணி. முட்டாள் பயலுவ பாருங்க, வீடியோவை பாருங்க, நல்லாவே பாருங்க. மாமா ஒருத்தர் இருந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வயசான மாமா ஒன்று பேசிக்கிட்டு பொண்ணோட பேசிட்டு கதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா என்னது ஃபோனில் ஏதோ ஓடுது அப்படின்னு அவங்க பொண்ணு வந்து ஃபோனை எட்டி பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது, என்னம்மா கிச்சனில் கேமராவா அப்படின்னு. ஆமாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அவங்க காட்டுறாங்க, பாரு அவங்க நடமாடுறதுலேருந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு. பாருங்கள், கிச்சனில் டாப்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல கேமரா வச்சுருப்பாங்க, உங்களுக்கே தெரியாது. ஏசி வெண்ட்டுக்கு அந்த இது நடுவில் கூட வச்சுருப்பாங்க. பாருங்கள், என்ன செஞ்சாலும் அழகாக தெரியுது. இந்த மாதிரியான கேமராக்கள் இருக்கும்போதே சில முட்டாள்கள் தேவையில்லாத வேலைகள் பார்க்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக உணவு விடயத்தில் அவங்களுக்கு சாப்பிட கொடுத்த சாப்பாடு பிள்ளைங்க சாப்பிட்டு எலும்போட மிச்சம் போட்டிருக்குதான். ஆனால் அந்த சாப்பாடை நல்லா ஜூம் பண்ணி கிட்ட பாருங்க, சாப்பிட்டு வச்ச சாப்பாடு மாதிரியா இருக்குன்னு. ඉන්න හැම කෙනෙක්ම දුක් විඳිනවා මේ බලන්න මේ අර ළමයි කාපු මස් කටු කෑලි මේ තියෙන්නේ මේ පේනවනේ මම මේ දැන් දැක්කේ මේ මම මේ ඔයාලට පෙන්නන්න මේ හදන්නේ මේ මම මේ හාරගෙන ගියා බලන්න හාරගෙන යනකොට තමයි මම දැක්කේ මේ ළමයි දැන් කාලේ වෙලා මං රෙදි හොදලා උඩට ඇවිල්ලා මං කන්න කියලා බත් එක අරගෙන මං කාගෙන ගියා කාගෙන යනකොට මට මේ අහුවෙච්ච කෑලි හොඳද ඔයාලා හිතන්න එපා මේ ඉන්න මේ සැප විඳිනවා කියලා. හරි පට්ට දුකක් තමයි විඳින්නේ. சம்டைம் சாப்பாடுகள் வந்து அந்த எடுக்கிற விதத்தில் இருக்குது. இப்போ பாருங்க, நான் வந்து இப்போ நம்ம வீட்டில் யாருமே சாப்பிடல, பாத்திரத்துலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பாருங்க, பிரியாணி இருக்குது, சாப்பிட்டு கடிச்சிட்டு வச்ச துண்டு மாதிரி பீஸாக எலும்புகளும் அதுவும் இதுவும் பிஞ்சு போன மாதிரி தான் கிடைக்குது. ஆனால் இது இப்போ நானே என் கையால் கரண்டியால் எடுத்து போட்ட சாப்பாடு. உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு கிச்சனில் ஃபுல் எக்ஸஸ் இருக்கிறது. அப்போ நான் கரண்டியால் எடுத்து போடும்போது கூட இந்த மாதிரி தான் வருது. அப்போ இப்படி இருக்கும்போது எப்படி அவங்க சாப்பிட்டு தான் போட்டிருப்பாங்கன்னு சொல்கிறது. அதுவும் அழகாக எழுதி ஒவ்வொரு வரியாக எழுதி போட்டிருக்காங்க சிங்களத்தில். பைத்தியக்காரனுங்களை எங்கே போய் தான் திருத்த போகிறோன்னு தெரியல. இந்த மாதிரி பண்ணினேன் அதைத்தான் அழகாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அவ்வளோத்தையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தாலே போதும். குவைத்திங்க பாருங்கள், இப்படித்தான் எங்களெல்லாம் கவனிக்கிறாங்க, தின்னுட்டு வச்ச எச்ச சாப்பாடை கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதி வச்சுருக்குங்க, எச்சப்புறக்கிங்க. இந்த மாதிரி பண்ணுறதால என்ன நடக்கும், கடைசியில் என்ன ஆகும்? எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை வரும், எல்லாருக்குமே பிரச்சனை வரப்போகுது. தயவு செய்து ரொம்ப கவனம். கேமராக்கள் கிச்சனில் இருக்குன்றதை மறந்துடாதீங்க பணிப்பெண்களே. கிளீன் குவைட் இந்த முறை அதிகமான குப்பைகள் இல்லை அப்படின்றத சுத்திகரிப்பு தொழிலாளர்களும் சந்தோஷமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த வாட்டி பலூன் அடிக்கிறது இல்லை, ஸ்ப்ரே அடிக்கிறது இல்லை, பேப்பர் துண்டுகளை கிழிச்சு வீசுறதில்லை. இந்த மாதிரி இல்லாததாலே
குப்பைகள் அதிகரிக்கப்படலை இந்த முறை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. வயலேஷன்ஸும் அதிகரிக்கப்படலை. அதே மாதிரி அலி சபஹால் சாலிம் ஒம்மல ஹைமான் பகுதிகளில் வீடொன்றில் தீ விபத்து, யாருக்கும் எந்த ஒரு காயமும் இல்லை. அதே மாதிரி புதன்கிழமை காலை 11:52 ஒரு சகோதரர் எனக்கு இந்த வீடியோ அனுப்புகிறாரு. சலாம் பிளாக் 3 ஸ்ட்ரீட் 315 தீ விபத்துன்னு ஒரு வீட்டில் என்ன. தயவு செய்து ரொம்ப கவனம், இது கொஞ்சம் லேட் ஆகிட்டு அந்த தகவலை கொடுக்கறதுக்கு. இருந்தாலும் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க. இந்த ஃபார்மசிஸ்டாக இருக்கிறவங்க, ஃபார்மசிகளில் இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல்களில் தயவு செய்து இந்த மருந்துகளை ஒழித்து மருந்துகள் இல்லை, ஸ்டொக் இல்லை அப்படின்னு பொய்யை மட்டும் சொல்லிடாதீங்க. இதோ அடுத்த இன்ஸ்பெக்ஷன் எங்கே நடக்குது தெரியுமா? பாரக் ஹாஸ்பிட்டலில். طيب ماشي من امام مستشفى المبارك. اليوم رسالتي الى وزير الصحه. وزير الصحه هذا علاج انا اخذه، هذا علاج انا اخذه دائما، العلاج هذا معروف. انا مسوي عمليتين جلطات في الراس، فهذا يعني طلبت انه يزيدوا لي العلاج، ما اعطوني زياده، اعطوني كرتونين. طيب الناس الوافدين اللي احنا قاعدين نشوفهم بعيوننا، انا والله احتراما للي موجودين ولا كان صورت، اللي قاعد يشيلون اكياس جمعيه فل، من اللي قاعد يصرف لهم العلاج هذا؟ لا تقول كذاب، راجع الكاميرات، راجع كاميرات المستشفى عند الصيدليه الحين الساعه تقريبا 12 الظهر، شوفوا اللي حوالين يمين يساري شنو قاعد يشيلون. مواطن كويتي مسوي عمليتين داخل المستشفى، اخر شيء 2. ليش؟ اذا هذا راح استخدمه طول عمري. تحكون علينا شو اللي صاير؟ வீதி அபிவிருத்தி பணிகளை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு வராங்க குவைத்துடைய பணி அமைச்சகம். ஃபேஹில் ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் பிளாக் ஆகும் போல தான் தெரியுது. ஏன்னா மற்ற சைடுகளில் இருக்கிற நடுவில் இருக்கிற பகுதிகளெலாம் இப்போ சுரண்டி எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே புதிய ரோடு போடுறாங்க. உண்மையில் அந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சிவி எடுத்துகிட்டு புதுசாக போடுறது தான் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி தான் இதோ சுபையா இண்டஸ்ட்ரியல் பகுதி, ஜஹரா அல் கராஃபி ரோட், ஜாசிம் அல் கராஃபி ரோட், அது வந்து 6ஆம் நம்பர் ரோடு தான் சொல்கிறாங்க. ஜஹரா இண்டஸ்ட்ரியல் சிட்டி அல் சுபையா ஹர்தியா ரோட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ரோடு வந்து ரொம்ப மோசமாக டேஞ்சராக இருக்குது அப்படின்னு. சஃப்ரான் ப்ரோ, எப்படி நல்லா இருக்கீங்களா? உங்கள் பழைய வீடியோக்களில் இந்த வீதியை பற்றின ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க. அந்த வீதியினுடைய வேலைப்பாடுகள் இப்பொழுது தொடங்கிருச்சாங்க. இன்ஷா அல்லாஹ் எப்போ மட்டும் முடியும்னு சொல்லலாம்.
இப்போ கடைசியாக பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்துல்லா முபாரக் ஜுனூப் அப்துல்லா முபாரக்கு ஆப்போசைடில் இருக்கக்கூடிய 7வது ரிங் சாலை. 7வது ரிங் சாலை வந்து ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்குது. ஏன்னா கனரக வாகனங்கள் அதிகமாக போகக்கூடிய ரோடு. இப்போ சின்ன சின்ன கார்னா கூட ஏதோ நுழைஞ்சு போயிடும். அந்த கனரக வாகனங்கள் போகிறதால தான் அந்த ரோடு வந்து அந்தளவுக்கு டிராஃபிக்காக இருக்குது. கடைசியாக பார்த்த வீடியோ. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஜஹரா இண்டஸ்ட்ரியல் பகுதிகளிலையும் சில ரோடுகள் ரொம்ப மோசமாக இருக்குது, படு மோசமாக இருக்குது. ஓட்டுநர்களை வேகத்தை முடிந்த வரைக்கும் குறைச்சிக்கோங்க. அதுவும் குறிப்பாக 7வது ரிங் ரோடை வந்து டைவர்ட் பண்ணுங்கள். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் 6வது ரிங் ரோட்டில் இல்லை சித்தோனூஸ் 6 அந்த ரோட்டில் சரி போங்க. தயவுசெய்து 7வது ரிங் ரோட்டை ரெகுலராக பாவித்தாலும் தற்போதைய சூழலில் பாவிக்கிறது உங்களுக்கு பெரிய அளவு சேஃப்டியும் இல்லை. அடுத்தது டைம் வந்து அந்த அளவுக்கு எடுக்கும். சாதாரணமாக ஒரு 100 மீட்டரை க்ரோஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷமாவது போகும். தயவு செய்து ரொம்ப கவனம் வாகன ஓட்டுநர்கள். 7வது ரிங் ரோட்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, 6வது ரிங் ரோட்டை பாவிங்க. கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.